சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ். இன்னைக்கு வந்து நான் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு வந்து தக்காளி பிரியாணி பட்டாணி எல்லாம் போட்டு பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து சைடிஷ்க்கு வாழைக்காய் வறுவலும் ஒரு கீரை வடையும் தண்டங்கீரை வடையும் போட்டிருக்கேன். பருப்பு போட்டு தண்டங்கீரை வடையும் போட்டிருக்கேன். இன்னைக்கு ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து அது கூட வந்து ஒரு பருப்பு குழம்பு, அதாவது 1 பாட்டு குழம்பு மாதிரி ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி பண்ணிடலாம். 5 to 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், குயிக்காக பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, அதாவது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி. மாசப்பருப்பு வாஸ்து தொளிச்சிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு என்னோடய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி இந்த விலாகில் வந்து நம்ம என்னெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம், என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டாணிலாம் போட்டு ஒரு தக்காளி புலாவ், அதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு வாழைக்காய் வந்து ஒரு வறுவல் மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து ஒரு தண்டங்கீரை போட்டு ஒரு மசால் வடை, அப்புறமா 1 பாட் ரெசிபின்னு சிறுபருப்பு வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு குழம்பு. அப்புறமா இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன், ஆர்த்திக்கும் நவீனுக்கும். இதோட அன்பாக்சிங் வந்து நான் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு சிறுபருப்பு போட்டுட்டு வெறுமனே சட்டியில் வறுத்துட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் காயப்பொடி, அப்புறமா கொஞ்சம் பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன், அப்புறம் ஒரு பாதி தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகாயை உடச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே குழஞ்சிடக்கூடாது பருப்பு. இப்போ வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த சைஸில் வாழைக்காவே நல்லா கொஞ்சம் குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த சைஸ்னாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். அது பொரிஞ்சிட்ருக்க சமயத்தில் நான் 1 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு ஊற வச்சுருந்தேன். அது தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிட்டுறேன், தண்டங்கீரை வடை பண்ணுறதுக்காக. இங்கே வந்து கடுகு உளுந்து வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பல்லாரி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து 1 தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வெந்துட்டுருக்க சமயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வடைக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். ரொம்ப மையாக அரைச்சிட்டோம், தண்ணியை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வடை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக வராது. ஸோ தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 1 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி குட்டியாக சேர்த்துருக்கேன். அப்புறமா வந்து தண்டங்கீரை வந்து நல்லா குட்டி குட்டியாக இருந்துச்சு, இளங்கீரையாக இருந்துச்சு. ஸோ அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு. இந்த வடை வந்து நீங்கள் அரைக்கீரை, பாலக்கீரை அதிலலாம் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கீரை சாப்பிட்ருவாங்க. அந்த சத்து வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிரும். இப்போ அதை நல்லா பிசைஞ்சிட்டு இது வந்து வடையாக தட்டி போட்டுக்கலாம். இப்போ வாழைக்காய் வறுவலுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பச்சை வாசனை போக வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, வாழைக்காய் வந்து வேகிறதுக்காக. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த வாழைக்காய் எல்லாமே உள்ளே சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த பருப்பு குழம்புக்கும் நல்லா மேட்சாக இருக்கும், நம்ம வைக்க போகிற பருப்பு குழம்புக்கும் மேட்சாக இருக்கும், இந்த தக்காளி சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடில் வந்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும். பக்கத்துலேயே இன்னொரு அடுப்பில் நான் வந்து எண்ணெய் காய போட்டிருக்கேன், வடை சுடுறதுக்கு. எண்ணெயும் சுட்டுட்ருக்கு. இங்கே வந்து நான் தக்காளி பிரியாணி பண்ணுறதுக்கு தக்காளியை வந்து நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். அதை எல்லாமே மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 5 தக்காளி போல் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும், அதை எடுத்துருக்கேன், அரைச்சி வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து வடையாக தட்டி போட்டுட்டேன். அது ஃப்ரை ஆகிட்டு இருக்க சமயத்தில் இங்கே வந்து வாழைக்காய் வந்து அடி பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் விட்டுருக்கோம். அதனால் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் மட்டும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ இது இருக்கட்டும். நான் அந்த சைடில் வந்து இன்னொரு சைடில் தோசை போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு, பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு கிளம்புறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குன்றதுனால நான் வந்து இந்த சைடில் தோசையும் போட்டுக்கிட்டேன். தோசைக்கு வந்து சட்னி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, வத்தல் எல்லாம் போட்டு, அதாவது புளி வைக்காமல் ஒரு சட்னி அரைச்சிருக்கேன். இப்போ இந்த சைடு வந்து தோசை போட்டுகிட்டே இந்த சைடில் ஒரு அடுப்பு ஃப்ரீயாக இருந்துச்சு. வாழைக்காவை இறக்கி வச்சுட்டு அதில் வந்து தக்காளி பிரியாணிக்கு ரெடி பண்ணக்கு போட்டுட்டேன். இப்போ நம்மளோட தண்டங்கீரை நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சாச்சு. நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கீரை சேர்த்துருக்கோன்றது குழந்தைங்களுக்கு பார்த்தா தெரியவே தெரியாது. ஆஸ் யூஷுவல் வடைன்னு நினச்சிட்டு சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த சட்னி வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது கொஞ்சமாக தேங்காய், தக்காளி, வல்லாரி எல்லாம் வதக்கிட்டு புளி இல்லாமல் வெள்ளைப்பூடு, உப்பு எல்லாம் சேர்த்து வச்சு அரைக்கிறது. அதையும் வடையுமே வச்சு கொடுத்துட்டோம். இது 2 பேருமே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அதை 2 தோசை வச்சா தான் 1 தோசையாவது சாப்பிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துட்டு, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்தில் நான் எங்கே தக்காளி பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன், அப்புறமா கொஞ்சம் பட்டை, கல்பாசி மட்டும் சேர்த்துருக்கேன், அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக வெங்காயம், பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன், அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவுமே நல்லா வெந்து வரட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்க்கல, இதில் தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க, இல்லை பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். என்கிட்ட மல்லி இலை இல்லை, அதனால் புதினா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்டு இருக்க சமயத்துலேயே நம்ம வந்து அதாவது நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சுருக்கேன். நான் வந்து பட்டாணி, அதாவது நீங்கள் பச்சை பட்டாணி கூட இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். அதையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வடித்து ஆற வச்சுருந்த சாதத்தை உள்ளே சேர்த்துருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பண்ணுறேன். என் வீட்டுக்காரங்களுக்கு வந்து பருப்பு குழம்பு பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு, விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக இறக்கும்போது, அது இன்னுமே நல்லாயிருக்கும். இது வந்து நான் 2 கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லஞ்ச் பாக்ஸு. இது வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து வீடியோவோட எண்டில் நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். வீடியோட அந்த பாக்ஸோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த மாதிரி நான் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு. நான் வந்து லோக்கலாகவும் தேடிட்டு இருந்தேன், கடையிலலாம் தேடிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி கிடைக்கல. ஸோ நான் இதை வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்குமே 2 கலரில் தனித்தனியாக அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வேறு கலரில் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன், வச்சு அவங்களையுமே அனுப்பி விட்டுட்டேன். ஏன்னா ஆர்த்திக்கு வந்து குழம்பு வந்து தனியாக கொடுத்து விடுவேன், நவீனுக்கு வந்து குழம்பு வந்து பிசைஞ்சிட்டு கொடுத்து விடுவேன். அதனால் அவங்களுக்கு தனித்தனியாக கலரில் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இப்போ அவங்களையுமே அனுப்பி விட்டுட்டு வந்தாச்சு. வரதுக்குள்ளேயும் என் ஹஸ்பண்ட் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நான் 2 விசில் வச்சுருந்தேன்ல, இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப குழையாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடுகு உளுந்து, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் காயப்பொடி, அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா இந்த பருப்பு குழம்புல ஊற்றிடலாம். நம்ம இன்னும் குழம்புக்கு வந்து உப்பு சேர்க்கலை. ஃபஸ்ட்லேயே பருப்புலேயே நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னு பருப்பு சம்டைம் வேகாமல் போயிடும். அதனால தான் நான் கொஞ்சம் ஃபைனலாக இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு அந்த தாளித்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க போட்டுட்டேன். இப்போ அது நல்லா கொதிச்சிட்டு இருக்க சமயத்தில் கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. கொதிச்சிட்ருக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த நம்ம யூஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பாத்திரம், அந்த எடுத்திருந்த அந்த மசாலா பவுடர், அந்த பாட்டில் எல்லாத்தையுமே அந்த இடத்துல எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அப்புறமா இருக்கிற பாத்திரத்தையுமே நான் அப்பப்போ கழுவிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்புறமா இப்போ என் வீட்டுக்காரங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டேன், அதாவது டிஃபன் பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். குழந்தைங்களுக்கு வச்ச ஒரு தட்டு தக்காளி சாதமும் ஒரு வெள்ளை சாதமும் வச்சுட்டு பருப்பு குழம்பும் அந்த வாழைக்காய் வந்து நான் வறுவல் பண்ணிவிட்டு அந்த சட்டிலேயே, அந்த இரும்பு சட்டிலேயே கொஞ்சம் வச்சுட்டேன்றதுனால கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வடையுமே வச்சு கொடுத்து விட்டாச்சு. இந்த வடைக்கும் அந்த பருப்பு குழம்புக்குமே ரொம்ப மேட்சாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து 2 in 1 இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 2க்குமே நம்ம ஈஸியாக கொஞ்சம் டைம் சேவிங்காகவும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு இவங்களையுமே கிளப்பி விட்டாச்சு. இவங்களுக்குமே டிஃபன் பாக்ஸ் வந்து எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 3 வருஷம் கிட்ட ஆச்சு. ஸோ இவங்களுக்குமே நான் புதுசாக ஒன்று ஆர்டர் பண்ணுவேன், கண்டிப்பாக அதையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இங்கே திருநெல்வேலியில் வந்து புதன்கிழமை நைட்டு வந்து நல்ல மழை, அடமழை மாதிரி நல்ல இடியும் மின்னலுமாக பெஞ்சிச்சு. ஸோ காலையில் வந்து ஸ்கூல் லீவாக என்னன்றதே தெரியல, அதனால் குயிக்காக ஒரு தக்காளி சாதம் பண்ணிட்டேன்.
இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். நான் ரொம்ப நாளாக, அதாவது ரொம்ப பழைய டிஃபன் பாக்ஸ் ஆகிட்டு அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து திருநெல்வேலி சரவணா ஸ்டோர், போத்தீஸ் சூப்பர் ஸ்டோர் அது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் பார்த்தேன். எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் மாடலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. பார்க்க நல்லா இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இப்போ அதை நான் வந்து ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பில் கொடுத்துருந்தாங்க, இன்வாய்ஸ். இது வந்து ஜேபியோட ப்ராடக்ட்டு. ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. உள்ளே வந்து இந்த நம்ம காயெல்லாம் வைக்கிற அந்த பாக்ஸ் மட்டும் வந்து ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இது வந்து சாதம் பத்துமா அப்படின்னு, நான் பொண்ணு வந்து 10th படிக்கிறா. சாதம் பத்துமானா அவங்க எல்லாருமே சாதம் கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. அதனால் நான் சின்னதாக தான் எடுத்துகிட்டேன். ரொம்ப பெருசானா பெரிய டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கே அவங்க வந்து குழந்தைங்க கொஞ்சம் கூச்சப்படுற மாதிரி இது இருந்துச்சு. அதனால தான் இதை பார்த்துட்டு வாங்கினேன். நான் வந்து 2 கலராக சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நவீனுக்கும், க்ரீன் கலர் பிஸ்தா க்ரீன் வந்து ஆர்த்திக்குமே ஆர்டர் போட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட நாகு எல்லாமே உடஞ்சிருமோ அந்த மாதிரி எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அந்த உள்ள லஞ்ச் பாக்ஸ், அந்த குட்டியாக இருக்கிற அந்த காய்கறி வைக்கிற பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. லீக் ப்ரூஃப் இருக்குது. அதாவது நம்ம குழம்பு எதுவுமே உள்ளே வச்சுருந்தாலும் வெளியில் சிந்தாது, நம்ம தலை குப்புற கவுத்திருந்தாலும் சிந்தாது, அந்த மாதிரி இருக்குது. ஒரு நாள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த இது மட்டும்தான் குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, மற்றபடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஆர்த்தியோடது. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆனால் குழம்பெல்லாம் கொடுத்து விட முடியாது. இப்போ குழம்பு தனியாக கொடுக்குறதா இருந்தால் தனியாக ஒரு குட்டி பாக்ஸில் தான் நம்ம கொடுத்து விட்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பிடிக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நாளைக்கு சூப்பரான இன்னொரு விலாகில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் சுமதி.